வணக்கம் பாரு. அதாவது தூத்துக்குடியில இன்னைக்கு நீங்க சொன்னது போல இன்னைக்கு முழுவதுமா அடமழை பெய்து வருகிறது. அதாவது மேகங்கள் கரு மேகங்களாக இருக்கின்றன. இந்த மேகங்களுடைய தாக்கத்தினால் இன்றைக்கு தூத்துக்குடியில் முழுவதும் அந்த தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணத்தினால் அதாவது நேற்று முன்தினத்திலிருந்தே இந்த மழை அடமழையாக பிடித்து அடித்துக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய எதிரொலியாக தூத்துக்குடியில் உள்ள உப்பள தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. உப்பளங்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. உப்புக்கு முக்கியமானதே அந்த உப்பு தண்ணீரை அந்த பாத்திகளில் பாய்ச்சி அந்த தண்ணீர் வெப்ரேட் ஆகவும் தான் அந்த ஆவியானவுடன் உள்ளே அந்த உப்பு தேங்கி இருக்கும். அந்த உப்பை தான் இவர்கள் தேங்கி எடுத்து அதை விற்பனைக்கு கொண்டு வருவார்கள். அந்த பணி முழுவதுமாக முடங்கப்பட்டுள்ளது. அந்த தண்ணீர் அனைத்தும் நல்ல தண்ணீராக மாறி அதில் நிரம்பியுள்ளது. அடுத்தது பெண் பாத்தி ஆண் பாத்தி என்று 2 பாத்திகளில் அதை சேமித்து அதன் மூலமாக உற்பத்தி நடைபெறும். இது ஆண் பாத்தி பெண் பாத்தி அனைத்துமே சேதமடைந்து ஒன்றுக்கொண்டு மிக்ஸ் ஆகி அனைத்தும் அந்த கரைகள் அனைத்தும் டேமேஜ் ஆகி இதாகிவிட்டது. எனவே இவர்களின் மழை நின்ற பிறகு அந்த சேதங்களை எல்லாத்தையும் சரி செய்துதான் உப்பு உற்பத்தியை அவர்கள் தொடர முடியும். இந்த தூத்துக்குடியினுடைய முக்கிய தொழில்களில் ஒன்று இந்த உப்பு உற்பத்தி. இந்த உப்பு உற்பத்தியினுடைய பாதிப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக தூத்துக்குடி மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இந்த உப்பள தொழிலை நம்பி தொழிலாளர்கள் 10,000க்கும் மேற்பட்டோர் இருக்கின்றார்கள். உரிமையாளர்கள் சுமார் 1000 பேருக்கும் மேற்பட்டோர் இதில் உப்பு அந்த உப்பளங்களை வைத்து நடத்தி வருகிறார்கள். இது தூத்துக்குடியிலிருந்து வேம்பாறு முதல் தூத்துக்குடியினுடைய ஆறுமுகநேரி வரை இந்த உப்பளங்கள் பரவலாக கடற்கரை ஓரம் உள்ளது. இந்த உப்பளங்கள் அனைத்துமே பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தூத்துக்குடியினுடைய ஒரு பொருளாதார பாதிப்பே ஏற்படக்கூடிய சூழல் கூட ஏற்பட்டுள்ளது பானு.